தமிழ்நாட்டிற்கு வழங்க வேண்டிய நிதியை முறையாக வழங்காத மத்திய அரசை கண்டித்து பல்வேறு போராட்டங்கள் தொடரும் என்று தேனி நாடாளுமன்ற உறுப்பினர் தங்க தமிழ்ச்செல்வன் எச்சரிக்கை விடுத்து பேசியுள்ளார். மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி அருகே முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பிறந்தநாளை முன்னிட்டு சுமை தூக்கும் தொழிலாளர்கள் மற்றும் ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட தேனி நாடாளுமன்ற உறுப்பினர் தங்க தமிழ்ச்செல்வன் நலத்திட்ட உதவிகளை வழங்கிய பின்பு செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார். அப்போது பேசிய அவர், மத்தியில் ஆளும் பாஜக ஆட்சிக்கு வந்த 11 ஆண்டுகளில் மக்களுக்கு எந்த நன்மையும் செய்யவில்லை என்று குற்றம் சாட்டியதோடு ஏடிஎம்மில் பணம் எடுப்பதற்கான தொகை உயர்த்தியுள்ளது குறித்து நாடாளுமன்றத்தில் பேசுவோம் என்றும் இதற்குண்டான வழிமுறை என்ன என்பதை மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் விளக்கம் அளிக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். 4100 கோடி 100 நாள் வேலை செய்த பணம் தமிழ்நாட்டிற்கு வழங்கவில்லை என்று குற்றம் சாட்டியதோடு கல்விக்கான நிதி, ரயிலுக்கான நிதி, மெட்ரோவிற்கான நிதி போன்ற நிதிகளை முறையாக வழங்க வலியுறுத்தி இன்னும் பல்வேறு போராட்டங்கள் தொடரும் என்று எச்சரிக்கை விடுத்து பேசினார். எந்த நன்மையும் செஞ்சது மாதிரி எனக்கு தெரியல. ஒரு சிம்பிள் உதாரணம் சொல்றேன். இப்போ ஏடிஎம்க்கு 24 ரூபாய் கூட்டினதை நீங்க பெருசா சொல்லி வர்றீங்க. விவசாயிகள் நகைக்கடன் வைப்பாங்க. வச்சா வருஷத்துல ஒரு நாள் திருப்பினாத திருப்பும் போது வட்டியை மட்டும் கட்டிட்டு முதல்ல அசலா இது பண்ணி அடுத்த ஆண்டு வரைக்கும் அதை கொண்டு போகலாம். அப்படி இருந்த சிஸ்டத்தை இப்போ மத்தியில் ஆண்டு கொண்டு இருக்கிற பிஜேபி ஒன்றிய அரசு ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா மூலமாக வட்டியை மட்டும் கட்டினா பத்தாது, முதலையும் சேர்த்து கட்டினா தான் நகை கடன் தீர்க்கப்படும் அப்படின்ற ஒரு கடுமையான சட்டத்தை போட்டிருக்காங்க. ஒட்டுமொத்த விவசாயிகள் இந்தியா முழுக்க பாதிக்கப்படுறாங்க. இந்த கடுமையான சட்டத்தின் நோக்கம் உங்ககிட்ட நிதிநிலை சரியில்லைன்றதை காட்டுறதை நாங்கள் புரிஞ்சுக்கிறோம். இதை பாராளுமன்றத்திலையும் பேசுவோம், ஏடிஎம்மில் 24 ரூபா கூட்டினதையும் பேசுவோம். இதற்கு உண்டான வழிவகை என்னன்றதை மத்தியில் இருக்கிற நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் எங்களுக்கு விளக்கணும். புலிக்கும் சிங்கத்திற்கும் வித்தியாசம் அறியாத அமைச்சர்கள் பாஜகவில் அரசியல் செய்து கொண்டிருக்கும் நிலை உள்ளதாக சட்டமன்ற உறுப்பினர் எழிலரசன் விமர்சித்துள்ளார். முதலமைச்சர் ஸ்டாலின் பிறந்தநாளையொட்டி பொதுக்கூட்டம் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா காஞ்சிபுரத்தில் திமுக சார்பாக நடைபெற்றது. காஞ்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே உள்ள நேருநகர் பகுதியில் கழக செயலாளர் வெங்கடேசன் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் காஞ்சிபுரம் தெற்கு மாவட்ட திமுக செயலாளர் சுந்தர், எம்பி செல்வம், திமுக கழக துணை பொதுச் செயலாளர் தாயகம் கவி, காஞ்சிபுரம் சட்டமன்ற உறுப்பினர் எழிலரசன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர். இதில் பேசிய சட்டமன்ற உறுப்பினர் எழிலரசன், 3வது மொழி இந்தியை திணிக்க தமிழகத்தில் பாஜக கடும் முயற்சி மேற்கொண்டு வரும் நிலையில் அதனை திமுக முறியடிக்கும் என்று தெரிவித்தார். மேலும் மத்திய அமைச்சர் ஒருவர் கடந்த சில தினங்களுக்கு முன்பு உயிரியல் பூங்காவுக்கு சென்று செல்ஃபி எடுத்தபோது புலியை பார்த்து சிங்கம் என்று கூறியதை குறித்து விமர்சித்து பேசினார். டைகர்னா என்னன்னு தெரியல. டைகர்னா என்ன சொல்லுங்களேன், யாரா சொல்லுங்களேன். டைகர்னா என்னது? புலி. லயன் என்னது? அவன் சிங்கத்தை போட்டோ எடுத்துட்டு இருக்காங்க, வீடியோ எடுத்துன்னு ஐ ஆம் டேக்கிங் செல்ஃபி போட்டோ வித் தி டைகர். இவெல்லாம் ஒரு ஒன்றிய அமைச்சர், ஒன்றியத்தில் பாஜகவுக்கு அறிவு கட்ட தனத்தில் இருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு இந்திய தவிர வேற எதுவும் படிக்கிறது இல்லை. குடும்பம் பாருங்க, டைகர்னா என்னன்னு தெரியல, லயன் என்ன தெரியாத அளவுக்கு ஒரு அமைச்சர் உட்காந்துட்டாங்க. இந்த கூத்து இந்த பக்கம் இந்த மாதிரி ஒருத்தவங்க சேர்ந்துட்டு தான் இந்தி படிச்சா அறிவு வரும்னு சொல்லிட்டு இருக்கானுங்க. திமுக ஆட்சிக்கு ஆபத்து வந்தாலும் கருணாநிதி பாதையில் செல்வோம் என்று அமைச்சர் முத்துசாமி தெரிவித்துள்ளார். ஈரோட்டில் தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பிறந்த நாளினை முன்னிட்டு மாற்றுத்திறனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி தெற்கு மாவட்ட இளைஞரணி சார்பில் நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்ட அமைச்சர் முத்துசாமி 1 லட்சம் ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை மாற்றுத்திறனாளிகளுக்கு வழங்கி சிறப்பித்தார். தொடர்ந்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அமைச்சர் முத்துசாமி, வரும் 2026 தேர்தலிலும் 200 தொகுதிகளுக்கு மேல் திமுக வெற்றி பெறும் என்றும் மக்கள் மீதுள்ள நம்பிக்கையின் காரணமாக இதை தெரிவித்ததாக கூறினார். மேலும் திமுக தனது கொள்கையை தொடர்ந்து பின்பற்றி வருவதாக தெரிவித்த அவர், திமுக ஆட்சிக்கு ஆபத்து வந்தாலும் கருணாநிதி பாதையில் செல்வோம் என்று திட்டவட்டமாக தெரிவித்தார். அடிபடலாமல் போய்கொண்டிருக்கிறது. அது என்ன பிரச்சனை வந்தாலும் சரி, அது ஆட்சிக்கே ஆபத்து வந்தாலும் கலைஞர் காலத்திலேயும் சரி, எந்த காலத்திலேயும் சரி, சில கொள்கைகளை நம்முடைய
பெரியார், அண்ணா, கலைஞர் தொடர்ந்து கொண்டு வந்த அந்த கொள்கைகள். அந்த கொள்கைகள் என்பது சாதாரணமானது அல்ல. எங்களுக்கு கூட டிவியில் பார்க்கும்போது எதையோ திசை திருப்புவதற்காக செய்கிறார் என்று சொல்லி, இதெல்லாம் மிகுந்த வருத்தத்துக்குரிய ஒன்று. இது நாமளாக எடுத்த பிரச்சனைகள் அல்ல. மத்தியில் இருக்கிற ஒரு அமைச்சர், கல்வித்துறை அமைச்சர் அறிவிக்கிறார், மும்மொழி கொள்கையை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள், நாங்கள் அந்த பணத்தை ரிலீஸ் பண்ணுறோன்னு அறிவிக்கிறார். அதுக்கு நாம் பேசாமல் இருக்க முடியுமா? அரசு பள்ளிகளில் உடற்கல்விக்கு போதுமான ஆசிரியர்கள் இல்லை என்று குற்றம் சாட்டி பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை, பாஜக ஆட்சிக்கு வந்ததும் தனியாக உடற்கல்விக்கென ஆசிரியர்கள் நியமிக்கப்படுவார்கள் என உறுதியளித்தார். கோவை மாவட்டம் சூலூர் அருகே நடைபெற்ற விளையாட்டு சாதனையாளர் விருது விழாவில் 2025 சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை சிறப்புரையாற்றினார். அப்போது தெரிவித்த அவர், தமிழகத்தில் உள்ள அரசு பள்ளிகளில் 66% பள்ளிகளில் மட்டுமே விளையாட்டு மைதானங்கள் உள்ளதாகவும், ஆரம்ப பள்ளிகளில் வெறும் 4%, உயர்நிலைப் பள்ளிகளில் 15% மட்டுமே உடற்கல்வி ஆசிரியர்கள் உள்ளதாக குற்றம் சாட்டினார். மேலும் 2026ஆம் ஆண்டு பாஜக ஆட்சிக்கு வந்தவுடன் ஒவ்வொரு பள்ளிகளிலும் உடற்கல்விக்கென தனியான ஆசிரியர்கள் நியமிக்கப்படுவார்கள் என்று உறுதியளித்த அண்ணாமலை, மேலும் மத்திய அரசின் கேலோ இந்தியா திட்டம் மூலம் விளையாட்டு வீரர்களுக்கு 1 லட்சம் கோடி ரூபாய் செலவிடப்பட்டு வருவதாகவும், இதன் மூலம் அதிகமான விளையாட்டு வீரர்கள் உருவாகி வருவதாகவும், 2036ஆம் ஆண்டு ஒலிம்பிக் போட்டியை இந்தியாவில் நடத்த பிரதமர் மோடி முயற்சி செய்து வருவதாக தெரிவித்தார். தமிழ்நாட்டில் மொத்தமாக பிசிக்கல் எஜுகேஷன் டீச்சர் தனியா இருக்கிற டீச்சர் பார்த்தீங்கன்னா பிரைமரி ஸ்கூல்ல ஒன்லி 4%. 4% மட்டும்தான் 4% மட்டும்தான் பிடி டீச்சர் தனியா இருக்கிறாங்க. 96% டீச்சர் கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸ், மேத்ஸ், பிடி மட்டும். பள்ளிகளில் அனைத்து மத ஆன்மீக கருத்துக்களையும் குழந்தைகளுக்கு கற்பித்தால் மத சண்டைகள் தடுக்கப்படும் என்று தனியார் பள்ளி ஆண்டு விழாவில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்தார். கோவை மாவட்டம் மதுக்கரை அருகே செயல்படும் தனியார் பள்ளியில் நடைபெற்ற 11ஆம் ஆண்டு விழாவில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு பேசிய பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை, இந்தியா 10 ஆண்டுகளுக்கு முன்னர் 11வது பொருளாதார நாடாக இருந்த நிலையில் இன்று 5வது பெரிய பொருளாதார நாடாக உருவெடுத்ததாக தெரிவித்தார். மேலும் அடுத்த 3 ஆண்டுகளில் உலகில் 3வது பெரிய பொருளாதார நாடாக உருவெடுப்போம் என்றும், 2036ஆம் ஆண்டு இந்தியாவில் நடைபெறவுள்ள ஒலிம்பிக் போட்டியில் பங்கேற்று வெற்றி பெற அனைத்து பள்ளிகளிலும் விளையாட்டுக்கு 20% நேரத்தை ஒதுக்க வேண்டும் என கேட்டுக் கொண்டார். தொடர்ந்து பேசிய அவர், பள்ளிகளில் அனைத்து மத ஆன்மீக கருத்துக்களையும் குழந்தைகளுக்கு கற்பித்தால் மத சண்டைகள் தடுக்கப்படும் என்று பேசினார். அதே பக்கத்தில் விவசாயிட்ட குதிரை இருந்துச்சு, குதிரை இருந்தனால அந்த விவசாயி செத்தான். ஓடி போன குதிரை இன்னொரு குதிரையை கூட்டிட்டு வந்துச்சு, அதனால இந்த விவசாயினுடைய பையன் செத்தான். இதுல என்ன கருப்பொருளுங்க ஐயா? ஒரு வாழ்க்கையில வெற்றி என்பது தோல்வி என்பது நாம் பார்க்கின்ற பார்வையில மட்டும்தான் இருக்குது அப்படிங்கிறத கருப்பொருள். குதிரை இருந்தாலும் பிரச்சனை, இல்லைனாலும் பிரச்சனை. ஒரு குதிரை ஓடி போன குதிரை 2 குதிரையில வந்தாலும் பிரச்சனை. இந்த அறிவு எதிலிருந்து கிடைக்குங்க ஐயா? பாட புத்தகத்திலிருந்து கிடைப்பதற்கு வாய்ப்பே இல்லை. ஆன்மீக அறிவு இருந்தால் மட்டும்தான் ஒரு வாழ்க்கையை சமமாக பார்க்கக்கூடிய ஒரு பண்பு கிடைக்கும். எனக்கு புரியலைங்க ஐயா, செக்குலர் எஜுகேஷன் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துறான் ஐயா. எங்க பள்ளிக்கூடத்தில் செக்குலர் எஜுகேஷன் ஐயா, செக்குலர் எஜுகேஷன் என்கின்ற வார்த்தை என்னன்னா, உண்மையான அர்த்தம் எந்த ஒரு மதத்தையும் சிறுமைப்படுத்தாமல் இருப்பதுதான் செக்குலர் எஜுகேஷன். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.